Consider the following statements in context of Koringa Wildlife Sanctuary CWLS. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்கரெக்ட் எது, தப்பானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் தப்பானது எதுனா 1 ஏன் இது தப்பு அப்படின்னா இந்த சாங்சுரி எங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்குது. கோதாவரி மேங்க்ரூவ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரிட்டு தான் இருக்குது அப்படின்றது உண்மை தான். இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ். கோதாவரி மேங்க்ரூவ் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் இன் இந்தியா. தட் இஸ் ரைட் ஒன். ஸோ இதில் தப்பானது தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 1 ஒன்லி, செகண்ட் வந்து கரெக்டானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அண்ட் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் எல்பிஜி சிஎன்ஜி கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஆன்சர் வந்து 1 ஒன்லி தான். சிஎன்ஜி வந்து மேக்ஸிமம் வந்து எதால் மேடப் ஆகிருக்கும், ப்ரைமரிலாம் அதிகமாக எதில் மேடப் ஆகிருக்குன்னா மீத்தேனால். எல்பிஜி வந்து ப்ரொப்பேனால் மேடப் ஆகிருக்கும். எல்பிஜி வந்து ப்ரொடியூஸ் ரிலேட்டிவ்லி லோவர் குவான்டிட்டி ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ் இன் கம்பேரிசன் வித் சிஎன்ஜி அப்படின்றது பார்த்திங்கன்னா இது தப்பான விஷயம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக வரும். ஆன்சர் இதுக்கு 1 ஒன்லி தான் கரெக்டானது. சிஎன்ஜிஸில் வந்து சிஎன்ஜினா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸில் வந்து மீத்தேன் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. எல்பிஜி லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸில் ப்ரொப்பேன் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் கோர்ட். ஸோ இந்த 4 இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜுடிஷியல் ரிவ்யூக்கான பவர் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எந்த கோர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 and 2 சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் மட்டும்தான் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற பவர் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கொடுக்குறது எந்த கோர்ட்? சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். ஆன்சர் இதுனா B 1 and 2 ஒன்லி. Hello all, welcome to Study Buddy. I am Sharmila. ஸோ இன்றைக்கு 18th November ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஸ்டடி படியில் என்சிஆர்டி ஸ்கூல்ஸ் போய்கிட்டு இருக்கு. 6th to 12th எடுத்து கொடுத்துட்ருக்கோம். லைன் பை லைன் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கானமி ஸ்டாண்டர்ட் புக்ஸும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஆப்ஷனல்ஸ் வந்து சோஷியாலஜி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அப்புறம் ஹிஸ்ட்ரி போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த பெய்டு கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் பிடிஎஃப் இருக்குது. எல்லா கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான நியூஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா ஃப்ளை ஆஷ் லீக் ரூயினிங் கொசாஸ் தலையர் சே ஃபிஷர்மேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் சொன்னேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். லீக் இன் த பைப்லைன் விச் கேரிஸ் ஃப்ளை ஆஷ். ஃப்ளை ஆஷ் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, சாம்பல் தான் ஃப்ளை ஆஷ்னா. பைப்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு லீக்கேஜ் மாதிரி ஆயிருக்கு. அதில் அந்த பைப் எதை வந்து கேரி பண்ணிட்டு போகுதுன்னா ஃப்ளை ஆஷை கேரி பண்ணிட்டு போகுது. அது மாதிரி சாம்பலை வந்து கேரி பண்ணுற பைப்லைனில் ஏதோ லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளை ஆஷ் அப்படின்றது மேக்கிங் இட்ஸ் வே இன்டு த கொசாஸ் தலையர். ஸோ அது வந்து எந்த வழியாக இந்த இது போகுது அப்படின்னா இந்த கொசாஸ் தலையர் அப்படின்ற இடத்துக்கு அந்த இதுக்கு தான் போகுது. ஒன் ஆஃப் த 3 rivers that flow in the சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா. சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் 3 ரிவர், மேஜர் ரிவர் போய்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த கொசாஸ் தலையர் அப்படின்ற ரிவர். ஸோ அந்த இதுக்கு போக வேண்டிய வழியில் தான் இந்த ஃப்ளை ஆஷ் அந்த பைப்லைன் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா இன்னும் உங்களுக்கு இப்போ நான் ஒரு இது கொடுக்குறேன். 3 ரிவர்ஸ்னு சொல்கிறோம்ல, அந்த ரிவர் என்ன, மீதி 2 என்ன ரிவர் முக்கியமானதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்ப்போம். ஃப்ளை ஆஷ். ஸோ ஃப்ளை ஆஷ்னா என்னென்னு பார்க்கலாம். கோல்னா நிலக்கரின்னு சொல்லியிருக்கேன். ஃப்ளை ஆஷ்னா சாம்பல். கோல் அப்படின்றதப்ப வந்து கோல்னா என்னென்னா நிலக்கரி. டாமினேட்டிங் ஃப்ளூயல் சோர்ஸ் இந்த தெர்மல் பவர் பிளான்ட் ஃபார் ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து மின்சாரம் வந்து தயாரிக்கிறதுக்கு நம்ம மேஜராக எதை அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னா இந்த நிலக்கரியை தான் யூஸ் பண்ணுறோம். தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்லலாம் இந்த ஃப்ளூயலை தான் அதிகமாக யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேஷன் பண்ணுறோம். ரா கோல் க்ரஷ்டு. இப்போ வந்து ஒரு கோலை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா வந்து க்ரஷ் பண்ணி ஃபோர்ஸ் ஃபெட்டுன்ட்டு ஃபர்னேஸில் போடுவாங்க. ஸோ அப்படி போடும்போது அங்கே என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா புல்வரைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஃபர்னேஸுங்கிற வேர்டு சொல்லியிருந்தேன்ல, ஃபர்னேஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஹீட் பண்ணுறதுக்காக ஒரு இதில் வந்து போடுவாங்க. அந்த ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு பாய்லர்னு சொல்லலாம் அதை பேர், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து இந்த ரா கோலை வந்து க்ரஷ் பண்ணி அதில் போடுவாங்க. இந்த புல்வரைசேஷன் ப்ராசஸ்னால் என்னென்னா கோலை வந்து அந்த நிலக்கரியை வந்து ஃபைன் பவுடர் ஆக்குறதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் அந்த புல்வரைசேஷன் ப்ராசஸ்.
clay particles get separated from the coal. ஸோ இப்போ என்னென்னா கிளேனா ஒன்றும் கிடையாது, இந்த களிமண்ணா. ஸோ அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்லாம் அந்த நிலக்கரியில் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணால் இந்த மாதிரி நீங்கள் ஃபர்னேஸில் அந்த பாய்லரில் போடும்போது அந்த புல்வரைசேஷன் ப்ராசஸ் நடந்ததையும் அந்த நிலக்கரியிலேருந்து இந்த களிமண் மாதிரி இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே தனியாக பிரிஞ்சிருது. ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் கோல் ஆஷ் எப்படின்னா கம்பஷன் பண்ணும்போது எரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கோல் ஆஷ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஆஷ்னால் ஒன்றும் இல்லை, சாம்பல் தான் வந்து ஆஷ். ஸோ நிலக்கரி சாம்பல்னு சொல்லலாம், மீனிங் சும்மா சொல்கிறேன். இதில் வந்து 2 இருக்குது, ஃப்ளை ஆஷ்னு ஒன்று இருக்குது, பாட்டம் ஆஷ்னு இன்னொன்று இருக்குது. ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. Fly ash, byproduct that is gained from the burning of coal in electric power generating plants. இந்த மாதிரி எலக்ட்ரிக் பவர் பண்ணுறதுக்காக தானே கோலை வந்து என்ன பண்ணுறாங்க, எரிக்கிறாங்க. அது எரிக்கிறதுனால என்ன ஆகுது, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அதை எரிக்கும் போது நமக்கு ஒரு சைடு வந்து என்ன கிடைக்குது, ஒரு ப்ராடக்ட், பை ப்ராடக்ட் தான் என்னதுன்னா இந்த ஃப்ளை ஆஷ் அப்படின்றது, சாம்பல்ங்கிறது. ஃபைனஸ்ட் ஆஃப் கோல் ஆஷ் பார்ட்டிகல்ஸ். ஸோ அதனால் நமக்கு என்ன கிடைக்கும், ரொம்ப வந்து ஃபைனாக, ரொம்ப வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த இதை என்ன பண்ணுவாங்கன்னா கம்பஷன் சேம்பர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் த கம்பஷன் சேம்பர் பை எக்ஸாஸ்ட் கேஸஸ் மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா கம்பஷன் சேம்பர்லேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கேப்சர் ஃப்ரம் த, இப்போ வந்து என்னென்னா அதில் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, அப்புறம் எப்படி இந்த ஃப்ளை ஆஷை மட்டும் கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளூ கேஸஸ்னால் ஒன்றும் இல்லை, நிறைய கேஸஸ் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிட்டேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்து மூலயமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதை வந்து கேப்சர் பண்ணுறாங்க, அந்த ஆஷை வந்து கேப்சர் பண்ணுறாங்க. அந்த நிறைய கேஸஸ்லேருந்து அதை மட்டும் தனியாக கேப்சர் பண்ணுறாங்க. எப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிட்டேட்டர்ஸ், இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இந்த வேர்டு எப்படி வந்து கேப்சர் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. Properties vary based on the coal composition and plant operating conditions. என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ்னால் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ட்டு சொல்கிறோம்ல, அது வந்து என்ன ஆகும்னா டிஃபர் ஆகும். எப்படி டிஃப்ரெண்ட் ஆகும்னா அந்த நிலக்கரியில் என்ன மாதிரி அது உள்ள என்னென்ன பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ பர்சன்ட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. இப்போ கிளே வந்து 20% இருக்கலாம். ஸோ வேறு என்னென்ன இருக்குன்றது ஒவ்வொரு பர்சன்ட் இருக்கலாம். எல்லா கோல்லையும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த எந்த கோலை நம்ம எரிக்கிறோமோ அந்த பொறுத்து தான் இதோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த பிளான்ட்டில் நம்ம வந்து செய்கிறோம்ல, இப்போ தெர்மல் பவர் பிளான்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி ஆப்ரேட் பண்ணுறோம்ல, அந்த கண்டிஷன்ஸை பொறுத்தும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கலர் எப்படி இருக்குன்னா லைட் டேன் அப்படின்ற கலரில் இருக்கும். இதில் என்ன இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சில்ட் சைஸ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு ரொம்ப சின்ன சின்ன ஸ்பெரிக்கல் ஷேப்டு பார்ட்டிகல்ஸ்லாம் இதில் இருக்கும். ஃபைனர் தேன் போர்ட்லாண்ட் சிமெண்ட் அண்ட் லைம். லைம்னா ஒன்றும் இல்லை, சுண்ணாம்பு தான். இதே போர்ட்லாண்ட் சிமெண்ட்னா அது ஒரு வகையான சிமெண்ட். அந்த சிமெண்ட்டோடையும் இந்த சுண்ணாம்புவோடையும் ரொம்ப ஃபைனாக இருக்கும். சுண்ணாம்பே எவ்வளோ ஃபைனாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், அதை விட இது ஃபைனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, எந்தெந்த ஃபார்முலான்னு பார்த்துக்கோங்க. சிலிக்கான் டை ஆக்சைடு SiO2, அலுமினியம் ஆக்சைடு Al2O3, calcium oxide CaO, ferric oxide Fe2O3, sodium oxide Na2O, so potassium oxide K2O, titanium TiO2, magnesium oxide MgO, sulfur trioxide SO3, phosphorus pentoxide P2O5. அப்ளிகேஷன்ஸ் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் போடுறோம்ல வீட்டுக்கு, பில்டிங்க்கெலாம், அதுக்கு சிமெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். ரோடு போடுறாங்களா அப்போ யூஸ் ஆகும். ஆயில் ஸ்டெபிளைசராக யூஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் க்ளீன் ஃபில்ஸ், அதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது இப்படி தான் இருக்கும். அதோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட் டேன் கலரில். இதுதான் இந்த ஃப்ளை ஆஷ். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்னென்னா ஃப்ளை ஆஷ்னா என்ன, அது எப்படி வரும், இதெல்லாம் தான் தெரிஞ்சோம். இதுலேருந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை இனிமேல் தான் பார்க்க போகிறோம். அது ஏன்னு பார்க்கலாம். ஹெல்த் கன்சர்ன்ஸ். இப்போ இந்த ஃப்ளை ஆஷ்னால், இந்த சாம்பல்னால் என்ன பிரச்சனை வரும், ஹெல்த் உடல்நிலைக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் ஆஃப் டைனி ஏர்பார்ன் பார்ட்டிகல்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். டைனினா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது காற்றுல பறக்கக்கூடியதாக தான் இருக்கும். அந்தளவுக்கு லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ டைப் ஆஃப் பர்டிகுலேட் மேட்டர் ஆர் பார்ட்டிக்கல் பொல்யூஷன் ஆனே சொல்லியிருக்கோம். நிறைய டைம் வந்து
இந்த பர்டிகுலேட் மேட்டர்ஸ்லாம் வந்து இருக்கும். அதனால் என்ன ஆகுது, சுவாச குழாயில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பொல்யூஷன்ஸும் ஏற்படுத்தும். ஸோ கண்டெயின் இதில் என்னென்ன இருக்குன்னா அசிடிக், டாக்ஸிக் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ்லாம் இதில் இருக்குது. அசிடிக், டாக்ஸிக்னா விஷத்தன்மை கொண்டது, ரேடியோ ஆக்டிவ் மேட்டர்லாம் இருக்குதுன்னு இதில் சொல்லியிருக்காங்க. Exposure increase the person's risk of developing cancer and other respiratory disease. எக்ஸ்போஷர் இது எக்ஸ்போஷர்னால் நம்ம இஃப் சப்போஸ் அந்த எப்படி சொல்கிறது, அந்த சாம்பல் இருக்க இடத்துக்கு நம்ம வந்து போகிறோம், அந்த இது நமக்கு படுது அப்படின்னா இதனால் ஒரு பர்சனோட ரிஸ்க் வந்து அதிகமாகுது. என்னென்னா கேன்சர் வருது, டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சுவாச குழாயில் பிரச்சனை வரும். இன்ஹேலேஷன் ஆர் இன்ஜெக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சுவாசிக்கிறோம் இல்லை, உள்ளே வந்து எடுத்துக்கிட்டால் அது இன்ஹேலேஷன் சொல்லுவாங்க. இன்ஜெக்ஷனாலும் அதுதான், உள்ளே வந்து நம்ம வந்து மூச்சு விடலாம் எடுத்துக்கிறோம்ல, அதுதான். இம்பேக்ட்ஸ் ஆன் த நர்வஸ் சிஸ்டம், நம்மளோட நரம்பு அதில் வந்து பாதிப்பு ஏற்படும். காசிங் காக்னிட்டிவ் டிஃபெக்ட்ஸ் வரும். அப்புறம் வந்து டெவலப்மெண்ட் டிலேஸ், இப்போ வந்து டெவலப்மெண்ட் வந்து லேட்டாக நடக்கும். இப்போ வந்து இப்போ கால் வந்து குழந்தையிலேருந்து வேகமாக வளரும்ல, ஒரு ஏஜ்க்கு ஒவ்வொரு மாதிரி வரும், அது வந்து லேட் ஆகும். அப்புறம் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நம்மளோட பிஹேவியரில் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். இன்க்ரீஸ் அ பர்சன்ஸ் சான்ஸ் ஆஃப் டெவலப்பிங் லங் டிசீஸ், நுரையீரலில் வந்து நிறைய எப்படி வியாதிகள் வரும். அதே போல் கிட்னி, அது சிறுநீரகம்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ப்ராப்ளம் வரும். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் இல்னஸ் அப்படின்னா வயிறில் பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்டெஸ்டினலில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத இதை சொல்கிறாங்க. ஸோ இல்னஸ்னால் ஒன்றும் இல்லை, பாதிப்பு தான். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து இதனால் வரும். இப்போதைக்கு அதை வந்து நம்ம சுவாசித்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ், ஒரு பக்கம் வந்து உடல்நிலைக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்படுது. என்னென்னு பார்ப்போம். சுற்றுச்சூழல் வந்து பாதிப்பு ஏற்படும். டிஸ்போஸ்டு ஆஃப் இன் ட்ரை லேண்ட்ஃபில்ஸ் ஆர் வெட் பாண்ட்ஸ், இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாண்ட்ஸில், அப்புறம் குளத்தில், அப்புறம் லேண்ட்ஃபில்ஸில் சும்மா வந்து நிலத்துலலாம் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. டாக்ஸிக் காம்பவுண்ட்ஸ், இப்போ இது என்ன ஆகுதுன்னா அந்த ஆஷ் வந்து ஒரு அசிடிக் டாக்ஸிக்னு நம்ம படித்தோம்ல, ஆஷ்னால் ஒன்றும் இல்லை, இந்த சாம்பல் தான். அந்த சாம்பல் வந்து ரொம்ப டாக்ஸிக் விஷமான காம்பவுண்ட்ஸ்லாம் அதில் இருக்கிறதுனால அது வந்து டிசால்வ் அவுட் ஆகி அது என்ன ஆகுதுன்னா வாட்டருக்குள்ளே போகுது. பெர்குலேட்னா அது உள்ளே போகுது, வாட்டர் மூலியமாக உள்ளே போக ஆரம்பிக்குது. கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னா நிலத்தடி நீர் வந்து இதனால் என்ன ஆகுது, கண்டாமினேட் ஆகுது, பாதிக்கப்படுது. அதனால் என்ன ஆகுது, இப்போ அந்த நீரை தான் நம்ம எடுத்து குடிக்கிறோம். இப்போ அது வந்து பாதிப்பாயிடுச்சு. நீங்கள் வந்து சும்மா லேண்டில் போய் அதை போடும்போது தண்ணி மூலியமாக அது வந்து உள்ளுக்குள்ளே போகுது. அப்போ கீழே கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னா நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது. அந்த தண்ணீரை குடித்தா நமக்கு வந்து பாதிப்பு. அதாவது இதில் சொல்லியிருக்காங்க ட்ராவல் த்ரூ த என்விரான்மெண்ட், எரோஷன், ரன் ஆஃப் ஆர் த்ரூ த ஏர் அஸ் ஃபைண்டர்ஸ். இது எப்படி வந்து ட்ராவல் ஆகுது ஒரு பக்கத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இரோஷன், அரிப்பு, மண்ணரிப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இரோஷன் மூலமாகவும், அது மட்டும் ரன் ஆஃப், தண்ணி ஓடுதில் அதில் வந்து கலந்து போகலாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு. இல்லைனா காற்று மூலியமாக அது வந்து என்ன ஆகுது, ஃபைன் டஸ்ட்டு வந்து தூசி மாதிரி ஒவ்வொரு இடத்துலேருந்து பரவுது. ஸோ இதனால் நமக்கு ஹெல்த்துக்கும் பாதிப்பு, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு. அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். SEBI செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அன்வைல்ஸ் இன்வெஸ்டார் சார்ட்டர். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஒரு சார்ட்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். என்னென்னா மூவ் டு என்ஷூர் டிரான்ஸ்பரன்சி டைம்லி டெலிவரி ஆஃப் சர்வீசஸ், இதுக்காக இந்த சார்ட்டரை கொண்டு வந்திருக்காங்க. இன்வெஸ்டார் சார்ட்டர்னா என்னென்னு ஃபஸ்ட் பார்ப்போம். சார்ட்டர் அப்படின்னா என்ன? சார்ட்டர் அப்படின்றது ஒரு ரிட்டன் கிராண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு, இப்போ கம்பெனியில் கூட ஒரு சார்ட்டர் கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு விஷயத்த வந்து கொடுப்பாங்க ரிட்டன் டாக்குமெண்ட்டாக. ஸோ என்னென்னு நம்ம பார்க்கலாம். டெவலப்டு பை, இதை யார் இங்கே டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா SEBI வந்து இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெஸ்டார் சார்ட்டரை வந்து யார் டெவலப் பண்ணியிருக்கா? SEBI ஃபார் த இன்வெஸ்டர்ஸ் இன் இந்தியன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். இந்தியாவில் இருக்க செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் யார் யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு சார்ட்டரை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. as a right of all financial investors across all financial products. எதுக்கு அப்படின்னா எல்லா ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ்க்குமே வந்து என்ன அப்படின்னா, இப்போ எல்லா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுல்ல, அதில் இருக்க எல்லா ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரைட்டை வந்து இதில் சொல்கிற மாதிரி அதில் என்னென்ன விஷயங்கள், உரிமைகள்லாம் வந்து அதில் இருக்கும். என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், அவங்களுக்கான விஷயங்கள் என்னென்ன சர்வீஸ் கொடுப்பாங்க, அது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் என்ன இருக்குன்னா விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற விஷயம் இருக்கும். அது டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ரைட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி
ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கான என்னென்ன அவங்களுக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். அந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, அதில் என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த சார்ட்டரில் இருக்கும். டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடட் டு இன்வெஸ்டர்ஸ் அலாங் வித் தேர் டைம்லைன். அவங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு, அலாங் வித் இவ்வளோ டைம்லைனுக்கு இவ்வளோ சர்வீஸ் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அந்த சார்ட்டரில் கொடுத்துருக்காங்க. நீட், இப்போ இது கொண்டு வரதுக்கான தேவை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அவேர் ஆஃப் தேர் ரைட்ஸ். அவங்களுக்கான இன்வெஸ்டர்ஸ்க்கான உரிமைகளை தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்க வந்து அவேர் ஆகிருப்பாங்க. இப்போ அந்த உரிமைகளை வந்து அவங்களுக்குன்னு என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் ஃபார்வர்ட் இன் இன்வெஸ்டர் கிரீவன்ஸ் ரீட்ரெசல் மெக்கானிசம். அப்படின்னா இப்போ அவங்க ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து அவங்க வந்து தவறாக போயிட்டாங்க, டோன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இது மூலயமா என்ன பண்ண முடியும், கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்க்ரீசஸ் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பாதுகாப்பை வந்து அதிகப்படுத்துது இந்த சார்ட்டர். இன்வெஸ்டர் சார்ட்டர் பார்ப்போம். அவர் விஷன் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் பை எனேபிளிங் டு understand the risk involved and invest in a fair, transparent, secure market and to get services in a timely and efficient manner. இதில் அவர் விஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். எப்படி அப்படின்னா என்னென்ன ரிஸ்க் வந்து அதில் இருக்குது, அதே போல் வந்து எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நேர்மையாக, டிரான்ஸ்பரண்ட்னா வெளியில் தெரிகிற மாதிரி, அதே போல் செக்யூர் மார்க்கெட்டை அண்ட் டு கெட் சர்வீசஸை அதே போல் வந்து டைம்லி, அது அவங்களுக்கு டைம்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சர்வீஸ் எடுத்துக்கிற மாதிரியும் எஃபிஷியன்ட் மேனரில், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவர் விஷனில் கொடுத்துருக்காங்க. அவர் மிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிரான்சாக்டிங், இன்வெஸ்டிங், செக்யூரிட்டி மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்சாக்டிங், அதே போல் வந்து இன்வெஸ்டிங் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த ப்ரொசீஜர்ஸை ஈஸ் பண்ணுற விதமாக இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. டு என்ஷூர் தட் SEBI registered intermediaries, regulated entities adhere to their investor charters including grievance redressal mechanism. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதே போல் அவங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சுனாலும் அவங்க அவங்கள்ட்ட சொல்லலாம். டு எனேபிள் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்ட், அதே போல் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க முன்னாடி அதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் இதில் இருக்கும். டு என்ஷூர் ஃபேர், அதான் வந்து சொன்னோம்ல, ஃபேர்னால் ஒரு நேர்மையாக எப்படி பண்ணுறது, அதே போல் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி எப்படி வந்து இன்வெஸ்டர்ஸை ட்ரீட் பண்ணணும், அது எல்லாமே இது என்ஷூர் பண்ணுது இந்த சார்ட்டை. டு அனலைஸ் த காசஸ் ஆஃப் இன்வெஸ்டர் கிரீவன்ஸ் அண்ட் ஆன் அ பீரியாடிக் பேசிஸ். இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு குறை சொல்கிறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல, அதை வந்து அனலைஸ் பண்ணுறது, பீரியாடிக் பேசிஸில் அனலைஸ் பண்ணி இஃப் சப்போஸ் அதில் ஏதாவது வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், ஒரு பாலிசி அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா உள்ள, இப்போ ஒரு பாலிசி இருக்குது அதில் வந்து தீர்த்தம் கொண்டு வரணும்னா இஃப் தேவைப்பட்டுச்சுன்னா அதை பண்ணுவாங்க. To provide for alternative dispute resolution mechanism in agreement between investors and இன்டர்மீடியரி. ஸோ இன்டர்மீடியட்ஸ்க்கு இன்வெஸ்டர்ஸ் இவங்க 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட்டில் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவை வந்து ப்ரொவைட் பண்ணுறது. டு என்கரேஜ் இன்னோவேஷன் அண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன் இன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். ஸோ இந்த செக்யூரிட்டி மார்க்கெட்டில் ஏதோ ஒரு இன்னோவேட்டிவான டிஜிட்டல் சொல்யூஷன்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க இந்த சார்ட்டரில் சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் ஹாவ் ரைட் டு, இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். கெட் ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ட்ரீட்மெண்ட். இவங்களுக்கு வந்து அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருந்தேன் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணலாம், அவங்க வந்து ஏதாவது குறை தீர்க்கணும் அப்படின்னாலும் அதெல்லாமே அவங்களுக்கான ரைட் வந்து கேட்குறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் தட் பார்த்தோன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அவங்களுக்கான கடமைகள் என்ன அப்படின்னா, டீல் வித் SEBI ரெகக்னைஸ்டு market infrastructure institutions and SEBI registered intermediaries, regulated entities only. என்னன்னா இவங்க வந்து டீல் பண்ணிப்பாங்க, இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக டீல் பண்ண யாரோட அப்படின்னா SBI. அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிலரை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களோடையும், அதே போல் இன்டர்மீடியட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட என்ன பண்ணணும் அப்படின்னா டீல் வச்சுக்கணும். அப்டேட் தி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், கண்டிப்பாக வந்து அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணிக்கணும். காண்டாக்ட் டீட்டெயில்ஸை, அட்ரஸ் ஆகட்டும், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸு, நாமினேஷன்ஸ் எக்ஸெட்ரா அண்ட் அதர் கீ KYC டீட்டெயில்ஸ் இன் கேஸ் ஆஃப் எனி சேஞ்ச். ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்தாலும் அதை நம்ம அப்டேட் பண்ணணும். இப்போ வந்து நம்மளோட அட்ரஸ், ஒரு
ஒரு புது வீட்டுக்கு போயிட்டு அதை அப்டேட் பண்ணாமல் இருக்கக்கூடாது, அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ஷூர் தட் கிரீவன்ஸ் ஆர் டேக்கன் அப் வித் த கன்சர்ன் என்டிட்டி வித்தின் டைம் லிமிட்ஸ் ப்ரிஸ்கிரைப். ஸோ சொன்ன மாதிரி ஒரு டைம் லிமிட்ஸ்க்கு அவங்களோட கிரீவன்ஸை வந்து என்ஷூர் பண்ணுவாங்க. என்ஷூர் தட் தேர் அக்கௌண்ட்ஸ் ஆர் ஆப்ரேட்டட் ஒன்லி ஃபார் தேர் ஓன் பெனிஃபிட். அவங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணப்படும்னா அவங்களோட ஓன் பெனிஃபிட்ஸில் தான் வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டூஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ரெட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங். இப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க அந்த டாக்குமெண்ட்டை நல்லா படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆஃப்டர் தட் முன்னாடியே சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்டர் கிரீவன்ஸ் ரீட்ரஸல் மெக்கானிசம் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். நோ த ரிஸ்க். அதே போல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ரிஸ்க் இருக்கும் அதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ட்ராக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எனி டிஸ்கிரிமினன்சி இருந்துச்சு அப்படின்னா நோட்டீஸ் டு த கன்சர்ன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்டர்மீடியரி அண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ அதை வந்து கொடுக்கணும். எனி டிஸ்கிரிமினன்சி இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மட்டும் இல்லாமல் நோ அபவுட் அவங்களோட ஃபீஸ், சார்ஜஸ், மார்ஜின், ப்ரீமியம், அந்த டிரான்சாக்ஷனில் என்னென்ன இன்வால்வ் ஆகிருக்கோ அதை பற்றி எல்லாமே அவங்க தெரிஞ்சிருக்கணும். ப்ரிசர்வ் ரிலவெண்ட் டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும், பாதுகாத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணணும். என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பேமெண்ட் வந்து கேஷில் கொடுக்கக்கூடாது, பணமாக வந்து பேமெண்ட் பண்ணக்கூடாது. வைல் மேக்கிங் எனி இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் பியாண்ட் த ப்ரெஸ்கிரைப்டு லிமிட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ் அவங்க ப்ரெஸ்கிரைப்டு லிமிட், ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. அதை லிமிட்டை தாண்டி வந்து அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. டோன்ட் ஷேர் யுவர் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், லாகின் ஐடிஸ், பாஸ்வேர்ட், டிஐஎஸ் எக்ஸெட்ரா வித் எனிஒன். அதே போல் இவங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் யாரோட ஷேர் பண்ணக்கூடாது. லைக் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யாரோடய ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றது டோன்ட்ஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் சொன்னது எல்லாமே ஒரு ரீட் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கே அது வந்து ஸ்டிக் ஆகிக்கோங்க மைண்டில். வைடு ஃபால்ட் லைன்ஸ் வித்தின் த குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ். ஸோ இந்த குளோபல் கிளைமேட் இண்டெக்ஸில் என்னென்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு இந்த எடிட்டோரியலில் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னு நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் டு மேனேஜ் கிளைமேட் சேஞ்ச் ஆர் நீடட். இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகி என்னென்ன எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் எடுக்கணும் அதெல்லாம் தேவை அப்படின்றத பற்றி தான் இதில் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம என்னென்னு பார்ப்போம். கிளைமேட் ரிஸ்க் டெஃபினேஷன். ஐபிசிசி அப்படின்னா இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த கிளைமேட் ரிஸ்க் பற்றி ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஹியூமன் இக்கோலாஜிக்கல் சிஸ்டம். இக்கோலாஜிக்கல் சிஸ்டம்னா ஒன்றும் கிடையாது, என்விரான்மெண்ட் அது பண்ணுறோம் எல்லாமே இருக்க எல்லாமே தான். அண்ட் ஹியூமன் நம்மளாகட்டும். ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது இந்த கிளைமேட் ரிஸ்க்னால் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ரிஸ்க் அப்படின்றது எப்படி வருது அப்படின்னா ஒன்று வந்து கிளைமேட் நார்மலாகவே வந்து நேச்சுரலாக இந்த மாதிரி டிசாஸ்டர் இந்த மாதிரி நடக்குதில்ல, லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி வெள்ளமாகட்டும், இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே சுனாமி இதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கிறது ஒன்று இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம வந்து இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து இங்கே வாழ்கிற உயிரினங்களாகட்டும், அது மட்டும் ஹெல்த் ஆகட்டும், எக்கனாமிக், சோஷியல், கல்ச்சுரல் ஆசெட்ஸ், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டது எல்லாமே அழியுது. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே என்னென்னா ஒரு அட்வர்ஸ் கான்சிக்வென்ஸாக இருக்குது அப்படின்றதா இதில் சொல்லியிருக்காங்க. குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் அப்படின்றது ஒரு இண்டெக்ஸ். இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது யார் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஜெர்மன் வாட்ச் அப்படிங்கிறவங்க தான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. வருஷம் இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ டெஃபினட்டாக இதை படிச்சுக்கோங்க யார் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு. ஜெர்மன் வாட்ச் அப்படின்னா இது ஒரு இண்டிபெண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து இண்டிபெண்ட்டாகவே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க வந்து எதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி குளோபல் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் குளோபல் டெவலப்மெண்ட்டுக்காக இவங்க ஒர்க் பண்ணுறவங்க. இண்டெக்ஸ் அனலைசஸ் த எக்ஸ்டென்ட் டு which countries and regions have been affected by the impact of weather related loss events. ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்த இடம், எந்த கண்ட்ரியில், எந்த ரீஜன்ஸில் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும், அந்த மாதிரி என்னென்ன இம்பேக்ட் ஏற்படும், என்னென்ன லாஸ் ஈவெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இண்டெக்ஸில் அனலைஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸில் வெளியிடுவாங்க.
இம்பேக்ட் அப்படிங்கும்போது அதனால் வர தாக்கங்கள் பார்க்கணும். இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து ஃபெட்டாலிட்டிஸ் மூலயமாவும், இன்னொன்று வந்து இறப்பு, இன்னொன்று மட்டும் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் லாஸஸ். இந்த இது மூலயமா வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இதை வந்து எங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க இந்த இண்டெக்ஸை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கிளைமேட் கான்ஃபரன்ஸில் இந்த இண்டெக்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, January 2021 மோஸ்ட் ரீசன்ட் வெர்ஷன் ஆஃப் த GCRI ரிலீஸ்ட். GCRI அப்படின்னா ஒன்றும் இல்லை, குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ். இதை வந்து எப்போ வந்து ரீசெண்டாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, January 2021 தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எத்தனை நேஷன்ஸை வந்து ரேங்க் பண்ணியிருக்காங்க, ரேங்கிங் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2லேருந்து 180 வரைக்கும் நேஷன்ஸ் வந்து அதில் ரேங்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் 2000 to 2019 அதை பேஸ் பண்ணி இதை ரேங்க் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த இம்பேக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் அண்ட் அக்கம்பேனிங் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதெல்லாமே வெதர் ஈவெண்ட்ஸ்லாம் நடந்தது எல்லாத்தையும் யோசித்து இவ்வளோ வருஷத்தை கால்குலேட் பண்ணி என்னென்ன இம்பேக்ட் ஆனுச்சோ அதை வச்சு ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. மென்ட் அலர்ட் எதனால் இந்த மாதிரி ரேங்கிங் கொடுக்குறாங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி அலர்ட் பண்ணுற விதமாக. ஸோ நீங்கள் வந்து இந்த கண்ட்ரி ரொம்ப டேஞ்சரில் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கீங்க, நீங்கள் வந்து பாதிப்பில் இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்காக இது முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் என்ன மாதிரி கிளைமேட் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் வரும், ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியும். இது வந்து அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா தானே. ஸோ நான் சொன்னல இந்த இயர்லேருந்து இந்த இயர் வச்சு பண்ணுவோம் அப்படின்னாங்கன்னா, ஸோ அப்போ வந்து இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஸோ அந்த இயர் பேஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்து அனலைஸ் பண்ணி தான் இதை கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. என்னென்னா, இந்த குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸில் என்னென்ன ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். மெயின்ஸில் வந்து நமக்கு வந்து டிஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் தான் ரொம்ப தேவை. ஸோ நோட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். கீ இண்டிகேட்டர்ஸ் முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ரொம்ப வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெறும் மைக்ரோ இண்டிகேட்டர்ஸ் வச்சு தான் இவங்க வந்து அனலைஸ் பண்ணி டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னு ஆத்தர் வந்து இதெல்லாம் வந்து இஷ்யூஸாக சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த இண்டெக்ஸில் என்னென்ன குறை இருக்குது அப்படின்றது தான் இந்த இஷ்யூஸுங்கிறது. அதில் பார்த்திங்கன்னா, அவங்க மைக்ரோ இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா எவ்வளோ பாப்புலேஷன் லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து செடி இதெல்லாம் அழிஞ்சிருக்கு, எவ்வளோ ஹேபிடேட், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு சொல்கிறது தான் மைக்ரோ இண்டிகேட்டர்ஸ். அதை வச்சு சொல்கிறது வந்து அதை விட மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ் வச்சு பண்ணவே இல்லையா அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஃபார் த எக்ஸாமினேஷன் ஆஃப் த CRI the following indicators தான் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நம்பர் ஆஃப் டெத் பெர் 1 lakh இன்ஹாபிட்டன்ஸில் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, எவ்வளோ வந்து இந்த மாதிரி PPP அந்த பர்ச்சேசிங் பவர் பார்ட்டியில் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லை எவ்வளோ வந்து GDP வந்து லாஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இதை தான் அவங்க வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க, அதை தான் வந்து இண்டிகேட்டராக யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து மைக்ரோ மட்டும் பண்ணியிருக்காங்க, மேக்ரோ பண்ணலை. அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்க. இண்டெக்ஸ் சஃபர்ஸ் ஃப்ரம் எக்ஸ்க்ளூசிவ் எரர்ஸ் அண்ட் செலெக்ஷன் பயாஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய எரர்ஸ் இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரர்ஸ்னால் தவறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜியாகிரபிக்கல் இன்சிடென்ட்ஸ் வந்து நிறையா வந்து விட்டுட்டாங்க. என்ன அப்படின்னா, எர்த்குவேக், வால்கனோஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லவே இல்லை. நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்காங்களே தவிர, இப்போ வால்கனோஸ், எரப்ஷன், இந்த மாதிரி எர்த்குவேக்கும் அதில் தான் வரும், இந்த ஜியாலஜிக்கல் இன்சிடென்ட்ஸில் தான் வரும். அதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் முக்கியமான விஷயம் தானே அப்படின்றத வந்து இவங்க ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க. நோ எக்ஸாக்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்கனாமிக் லாஸஸ், ஒன்லி எஸ்டிமேட்டட் வேல்யூஸ். இப்போ எக்கனாமிக் லாஸஸ்லாம் இருக்குதுல்ல, நிறைய பொருளாதாரத்தில் வீழ்ச்சி இருந்திருக்கும், அந்த லாஸஸ்லாம் இருந்திருக்குல்ல, அதெல்லாமே எக்ஸாக்டாக வேல்யூ கொடுக்கல, எஸ்டிமேட்டட் வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர எக்ஸாக்ட் வேல்யூஸ் கொடுக்கல அப்படின்ட்டு இந்த 4 பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. தீஸ் 4 பாயிண்ட்ஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட் அண்ட் வேல்யூபிள் பாயிண்ட்ஸ். ஸோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1 to 10, 11 to 20 இந்த ரிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு உங்களுக்கு எங்கே வந்து ரொம்ப சிவியராக இருக்குது, இதை ரேங்கிங்கை வச்சு உங்களால் வந்து பார்க்க முடியும். ஜஸ்ட் ஒரு தாட்டி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். Conclusion: concerns of uncertainty, size and time delays between action and response to climate change should be considered. இப்போ வந்து இப்போ ஒரு climate change நடக்குதுனாலும் அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறதாகட்டும், அதில் வந்து டைம் டிலே ஏற்படுதில்ல, அதை நம்ம கன்சர்ன் பண்ணணும் அந்த விஷயத்தை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. climate change அப்படின்றது பெஸ்ட் மேனேஜ்ட் as part of a comprehensive risk assessment framework that incorporate
climatic data to better cope with the effects of climate change. ஸோ இப்போ வந்து நம்ம climate சேஞ்சோட எஃபெக்ட்ஸை வந்து அதோட பெட்டராக நம்ம வந்து இன்னும் டீல் பண்ணணும்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா கிளைமேட்டிக் டேட்டா அப்படின்றது ரொம்ப முக்கியமாக படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃப்யூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணி ஆஃப்டர் தட் நம்ம என்ன மாதிரி மிட்டிகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி தயாராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Financial bids for 6 CPSEs to be invited by January. DIPAM. ஸோ DIPAM அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னு பார்க்கணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட் இவங்க தான் இதை சொல்லியிருக்காங்க. என்னென்னா 6 சிபிஎஸ்சிஸை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. எப்போ, ஜான்வரி மாதம். ஸோ என்ன அப்படின்னு பார்ப்போம். சிபிஎஸ்சினா சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே யாருக்கு கீழே இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே டைரக்ட் ஹோல்டிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வச்சுருப்பாங்க. அதுதான் சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 6 இதை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் PSU பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸை வந்து 3 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ், பப்ளிக் செக்டார் பேங்க், ஆஃப்டர் தட் ஸ்டேட் லெவல் பப்ளிக் என்டர்பிரைஸ். அதில் சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்ட்ராட்டஜிக் சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ், நான் ஸ்ட்ராட்டஜிக் சிபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் அப்படின்னா என்னென்னா கவர்மெண்ட் ஓன்டு கார்பரேஷன்ஸ் இன் இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் வந்து ஓன் பண்ணியிருக்கிறது தான் வந்து பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஷேர் வந்து 51% இருக்கும், அதுக்கும் மேலேயும் இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஓன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். ஸோ அதிலே வந்து இதில் முக்கியமாக நமக்கு இப்போ சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதுதான் இதில் நமக்கு தெரியாது என்னென்னா ஸ்டேட் லெவல் பப்ளிக் என்டர்பிரைஸ் அப்படின்னா இது யாருக்கு கீழே வரும்னா ஸ்டேட்டுக்கு கீழே, ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வருதா ஸ்டேட் லெவல் பப்ளிக் என்டர்பிரைஸ் அப்படின்றது. ஸோ மகாரத்னா, நவரத்னா அண்ட் மினி ரத்னா கம்பெனிஸ் பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் தான். இது வந்து யார் கொடுப்பா அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைஸ். அந்த டிபார்ட்மெண்ட் வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்க்கு கொடுக்குறாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் க்ரோத் படி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொவைட் மோர் அட்டானமியும் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்படின்னா ஃபினான்ஷியலாகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ்லேயும் ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்குமே அவங்களுக்கு அட்டானமி, தன்னிச்சையாக பண்ணுறதுக்கான அட்டானமி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் பிளேயர்ஸ், அப்போ வந்து வேறு யாராவது வந்து எப்படி டாப்பில் இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களோட வந்து போட்டியிடுறதுக்கான மார்க்கெட் பிளேயர்ஸ்க்கான டொமஸ்டிக்காக அங்கே இருக்க கம்பெனிஸோடையும் இன்டர்நேஷ்னல் லெவலையும் போட்டி போடவே விடுவாங்க. அது மட்டும் கிடையாது, ப்ரெஸ்டீஜியஸ் டைட்டிலும் அவார்ட்ஸாக கொடுப்பாங்க அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மகாரத்னா அப்படின்றதுக்கு கீழே என்னென்ன கம்பெனிஸ் வருது பாருங்கள், BHEL. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய தெரியும். நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஸோ நவரத்னாவில் என்னென்னது வருது இதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி. ஓகே, ஸோ இதுக்கு கீழெல்லாம் என்னென்ன வருது, மினி ரத்னா கேட்டகரியில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, மினி ரத்னா கேட்டகரி 2ல் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு தட்டி பாருங்கள், உங்களுக்கு புரியும். மனப்பாடம் பண்ண தேவையே கிடையாது. So practice question பார்ப்போம். With reference to fly ash produced by the power plants using the coal as fuel, which of the following statement is right? So fly ash பற்றி பார்த்தோம். அதில் வந்து இப்போ எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட், செகண்ட் ஒன் இஸ் ரைட், தேர்ட் ஒன் இஸ் ராங். ஏன்னா fly ash அப்படின்றது யூஸ்டு இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பிரிக் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் போர்ட்லேண்ட் சிமெண்ட், ஸோ அதே மாதிரி தான் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதுக்கு ரீப்ளேஸபிளாக ஃப்ளை ஆஷை யூஸ் பண்ணலாம். அதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஃப்ளை ஆஷ் அப்படின்றது மேடப் ஆஃப் சிலிக்கான் டை ஆக்சைடு அண்ட் கால்சியம் ஆக்சைடு ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஒன்லி அப்படிங்கிற வேர்டு வந்தாலே ரொம்ப கான்ஷியஸாக நீங்கள் அந்த பாயிண்ட்டை பார்க்கலாம். இட் இஸ் ராங் ஒன். ஏன்னா நிறைய நான் வந்து படித்தேன் ரைட், என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத மேடப் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் ஜஸ்ட் 2 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் த ராங் ஒன். ஸோ இட் டஸ் நாட் கண்டெயின் எனி டாக்ஸிக் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு விஷத்தன்மையான எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதில் இருக்குன்னு நம்ம படிச்சிருந்தோம். தேர்ட் ஒன் இஸ் ராங், 1 and 2 இஸ் ரைட். ஸோ 1 and 2 ஏ தான் ஆன்சர் இதுக்கு.
நெக்ஸ்ட் பார்த்தோன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த இன்வெஸ்டர் சார்ட்டர் அன்வெயில்டு பை SEBI ரீசென்ட்லி. ஸோ இப்போ பார்த்தோம் இன்வெஸ்டர் சார்ட்டரில் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் அப்ஜெக்டிவ் இஸ் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர் பை எனேபிளிங் them டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க் இன்வால்வ் இன் அ ஃபேர் டிரான்ஸ்பரண்ட் செக்யூர்ட் மார்க்கெட். ஸோ நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் இன்வெஸ்டரோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது இதோட அப்ஜெக்டிவ் தான் பார்த்தோம். அதே போல் ஃபேர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், செக்யூர் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இட் இஸ் ரைட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட். அப்போ இது நீங்கள் போடக்கூடாது, கேட்குறது நாட் கரெக்ட். கொஸ்டினை நல்லா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கிடையாது. இன்வெஸ்டர்ஸ் ஹேவ் த ரைட் ஆஃப் கெட்டிங் குவாலிட்டி சர்வீசஸ் ஃப்ரம் SEBI ரெஜிஸ்டர்ட் இன்டர்மீடியரிஸ் அண்ட் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் except SEBI ரெகக்னைஸ்டு மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன ரைட் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஹேவ் த ரைட் ஆஃப் கெட்டிங் குவாலிட்டி சர்வீசஸ் ஃப்ரம் என்னென்னா குவாலிட்டி சர்வீஸ் வந்து வாங்கலாம். SEBI ரெஜிஸ்டர்ட் இன்டர்மீடியரிஸ்லேருந்து இவங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி சர்வீசஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் வாங்கலாம், அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. SEBI ரெகக்னைஸ்டு மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் SEBI ரெகக்னைஸ் பண்ண இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த தப்பு. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ரெகக்னைஸ் பண்ண மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து வாங்கலாம் அப்படின்றத நம்ம படிச்சுருந்தோம். ஸோ பி தான் தப்பு, இங்கே வந்து நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. மீதி பார்ப்போம். இட்ஸ் மிஷன் இஸ் டு அனலைஸ் த காஸ் ஆஃப் இன்வெஸ்டர் கிரீவன்ஸ் ஆன் அ பீரியாடிக் பேசிஸ் அண்ட் மேக் அப்ரோப்ரியேட் பாலிசி அமெண்ட்மெண்ட்ஸ் இஃப் ரெக்வயர்ட். தேவைப்பட்டால் என்ன பண்ணலாம், அவங்களோட கோரிக்கையை கேட்டு அமெண்ட்மெண்ட் பாலிசியை வந்து அமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதும் கரெக்டு தான். ஸோ ஆன்சர் வந்து பி தான். இதுதான் தப்பு. ஃபர்ஸ்ட் அண்ட் 3 வந்து கரெக்டு. Consider the following statement with reference to Maharatna, Navaratna and Miniratna company. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த 3 கம்பெனி பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த மகாரத்னா அப்படின்றது ஹையஸ்ட் ஸ்டேட்டஸ் அந்த கம்பெனிக்கு கொடுக்குறது. ஒரு இப்போ மகாரத்னாவாக அவங்க குவாலிஃபை ஆகணும்னா கண்டிப்பாக நவரத்னா கம்பெனியை குவாலிஃபை ஆகணும் அப்படின்றத இதில் கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரைட்டான விஷயம். நமக்கு கேட்டிருக்கிறது எது ரைட்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ரைட்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஓகே. ஸோ ஒரு கம்பெனி மகாரத்னா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வாங்கணுன்னா அவங்க நவரத்னா அப்படின்றத வந்து முதல்ல அவங்க அட்டைன் பண்ணணும். ஆஃப்டர் தட் தான் மகாரத்னா கொடுப்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தோம் அப்படின்னா டு குவாலிஃபை எஸ் த நவரத்னா கம்பெனி. இப்போ நவரத்னா கம்பெனியாக நீங்கள் குவாலிஃபை பண்ணால் அந்த கம்பெனி என்ன வச்சுருக்கணும்னா அட்லீஸ்ட் 3 எக்ஸலண்ட் வெரி குட் மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு 3 தான் அது வச்சுருக்கணும், ரேட்டிங் வச்சுருக்கணும். லாஸ்ட்டு 5 வருஷத்தில் அட்லீஸ்ட் 3 டைமர்ஸ் எக்ஸலண்ட் அப்படின்ற விஷயத்தை வந்து வாங்கியிருக்கணும் நவரத்னா கம்பெனியாக குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா. இட் இஸ் த ஆல்சோ ரைட் ஒன். ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா 1 and 2. ஓகேங்களா, சி தான் ஆன்சர். ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ இன்றைக்கான நியூஸ் முடிஞ்சிச்சு. ஸோ நமக்கு உங்களுக்கு PDF வேணும் அப்படின்னா டெலகிராமில் பார்த்தீங்கன்னா PDF நாங்கள் கொடுப்போம், அதில் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.